சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் இருமா. சரி சரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் சார். உட்காருங்க. சரி இருங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன். வாங்க மன்னரு. வக்கு இல்லாத பயல்களுக்கு வக்காலத்து வாங்க. இந்த பட்டுக்கோட்டையில் இருக்கிற ஒரே வக்கீல் நீங்க தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சார் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல யார் திருடன் யார் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பொண்ணை பாருங்க சார். பஸ்ல யாரு செயின் அறுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? சரி அதை விடுங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க சார். சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? நேரா கோர்ட்டுக்கு போங்க. அங்க ஜட்ஜ் இருப்பாரு. இப்ப என்கிட்ட நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க நீங்க? வக்கீலு, இந்த பொண்ணு பஸ்ல கையங்களவுமா நகையோட சிக்கியிருக்கா. அதை பிடிச்சவன் நான் தான். நகையை பறி கொடுத்தவங்க வாசப்பட்டில் தான் நிக்கிறாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியாது. டிஎஸ்பி வராரு. யோ வக்கீலு, டிஎஸ்பி ரவுண்ட்ஸ் வராரு, நீ கிளம்பு. சார் சார். யோ, இந்த பொண்ணை எங்க உட்கார வச்சிருக்க? சார், இந்த மினி பஸ்ல ஒரு செயின் ஸ்நாச்சிங்னு சொன்னேன்ல, அந்த கேஸ்ல அக்யூஸ்ட் இந்த பொண்ணு தான் சார். என்னையா நீ? ஐயா, என் பிள்ளை தெரியலையா? அவர் பொய்யா சொல்றாருங்க. அம்மா எழுந்திருமா. என்னம்மா நடந்தது? ஐயா, நான் பஸ்ல தங்கச்சிங்களை கூட்டிட்டு டவுனுக்கு போயிட்டு இருந்தேன். இதாங்க ஐயா நடந்தது. யோ, இந்த பொண்ணு திருடுனதுக்கு யார் யா சாட்சி? சார், அது வந்து இந்த பொண்ணு நகை இருக்கும்போது யார் பார்த்தது? நல்லா விசாரிச்சிங்களா? சார், அது யாரும் பார்க்கல சார். ஆனா பஸ்ல திருடின மொத்த நகையும் இந்த பொண்ணு பையில தான் சார் இருந்தது. நான் தான் பார்த்தேன். ஏன் நகையை அறுத்தவன் தப்பிக்கிறதுக்கு அறுத்த எல்லா நகையும் இந்த பொண்ணு பேக்ல போட்டுக்கலாம்ல? பஸ்ல செக் பண்றப்போ எல்லாருடைய கை நகையை எடுத்துக்கலாம். அது இல்லைங்க சார். யோ, எடுத்திருந்தா யார் திருடின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த லட்சணத்துல இருக்க உன் என்கொயரி. திருடனவங்களை விட்டுட்டு யாரையோ பிடிச்சி உட்கார வச்சிருக்க. வெக்கமா இல்லையா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? ஊர்ல இருக்க எல்லா பணத்தையும் வசூல் பண்ணின்னு ஓடி போனான நகை கடைக்காரன். அவனை கடைக்குள்ளேயே வச்சு பூட்டி பணத்தை பறி கொடுத்த அத்தனை பேரையும் வர வச்சு, அதிகாரி எங்களையும் ஸ்பாட்டுக்கு வர வச்சு அந்த அக்யூஸ்ட புடிச்சு குத்த பொண்ணியாது. ஒரு போலீஸ்கார செய்ய வேண்டிய வேலைய ஒத்த பொண்ணா செஞ்சவையா? இந்த பொண்ண போய் அக்யூஸ்ட்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிய. ஏமா, நீ கிளம்புமா. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. என்னோட தங்கச்சிக்காக நகை எடுத்து கொடுக்க தான் நான் பஸ்ல வந்தேன். அப்பதாங்க ஐயா இப்படி நடந்து போச்சு. அது கூட எங்க நகையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஐயா. நீ ஒன்னும் கவலைப்படாதமா. உன் நகை உன் வீடு தேடி வரும். ஐயா, ஐயா பொண்ணை கூப்பிட்டு போங்க. கூட்டு போங்க சிங்காரம். போலாம். சரிங்க. நன்றி. நன்றிங்க. போங்க போங்க. தேங்க்யூ சார். சரிங்க, கூட்டிட்டு போங்க. நந்தினி வந்துட்டியம்மா. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போவோம். வாமா. யோ, இன்னும் ஒரு வாரத்துல திருண்ண அக்யூஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியணும். ஓகே? ஓகே சார். ஐயா, எங்க நகையெல்லாம் எப்ப கிடைக்கும்? அமைதியா இருக்குமா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நகைய பறி கொடுத்த எல்லாரும்
தகுந்த ஆதாரத்தோட நாளைக்கு வந்து உங்க நகையை வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். போங்க போங்க. திருஷ்டி சுத்தணும், குளிச்சுட்டு துணியை மாத்திக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வாங்க வாங்க வாங்க, இப்படி வந்து நில்லுங்க, எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, கொல்லிக்கண்ணு, பொல்லாதவன் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் அவிஞ்சு போகணும், அவிஞ்சு போகணும். துப்பு. ஏமா திருஷ்டி சுத்தின இடத்துல நிக்க கூடாது, இப்படி வந்து உட்காருங்க. அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா போய் ரொம்ப நாளாச்சேன்னு நினைச்சேன். எந்த எடுபட்ட பைய கண்ணு வச்சானோ தெரியல, போன சடுதிக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருச்சு. யாரு வயித்துல பிறந்தவ என் மகராசி நந்தினி, யார பார்த்து களவாணின்னு சொல்லுவாளுவ. எவ செயின் அறுத்து என் பேத்தி பையில வச்சாளோ அவ கையில கட்ட முளைக்க, ஆயில புத்து வைக்க நல்லா இருப்பானுங்களா? அது எப்படி அம்மாச்சி? எல்லார் கையிலயும் பை இருக்கு, வேற யாராவது கையில இருக்க பையில போட்டிருக்கலாம்ல. ஏன் எல்லா நகையும் அக்கா கையில இருக்க பையில போட்டிருக்காங்க? நம்ம கருப்பந்தன் பெரிய போலீஸா வந்து நம்ம நந்தினியை காப்பாத்தினது. அந்த நேரத்துல சாமி மாதிரி அவ மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா நேரம் என் பிள்ளைய ஜெயில வச்சிருப்பாங்க. அது நினைச்சாலே என் ஈரக்குலையில நடுங்குதுதா. என்ன ஜீப்ல ஏத்திருந்தா கூட பரவாயில்ல, தங்கச்சிங்களை ஏத்த சொன்ன உடனே நான் பதறிட்டேன்ப்பா.